ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுத ஐயப்பனே போற்றி போற்றி. ஹரிஹர புத்திரனாகிய ஐயப்பன் உரைக்கின்றேன். ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கு வசிக்கின்றனவோ அதன் தன்மையினை ஏற்கின்றன. நீரினை போன்று நிறைகின்ற இடத்தின் உருவினை ஏற்று செயல்புரிகின்றன. அவ்வகையில் பூமி கிரகத்தினில் வீழ்ந்த மழை துளி போன்ற ஆன்மாக்கள் பூமியின் தன்மையினை ஏற்கின்றன. மனிதர்கள் எனும் வடிவினையும் ஏற்கின்றன. விலங்கினங்கள் அன்றி பறவைகள் எனும் ரூபங்களையும் ஏற்கின்றன. ஆன்மாக்கள் எந்த ரூபத்தினை ஏற்கின்றனவோ அதன் தன்மைகளை முழுமையாக ஏற்று செயல்புரிகின்றன. ஒரு ஆன்மா மானுட ரூபம் ஏற்றால் மனிதனாகவே வாழ்கின்றது. பசுவின் ரூபம் ஏற்றால் பசுவாகவே வாழ்கின்றது. அதனை போன்றே மாற்று உலகங்களில் வேற்று கிரகங்களில் உதித்தால் அதன் தன்மையினை ஏற்கின்றது. எனினும் ஒரு ஆன்மா எந்த கிரகத்தினில் உதிக்க வேண்டும் என்பதனை ஈசனே வடிவமைக்கின்றார். ஓர் ஆன்மாவானது புவிக்கோளினை அடையாத நிலையில், ஓர் மானுட ரூபத்தினை ஏற்காத நிலையில் மாற்று கிரகங்களில் வசித்திட இயலுமா எனில் ஆம், இயலுமென்றே உரைத்திடுவோம். ஆன்மா என்பது எந்த ஒரு கிரகத்தினிலும் வசிக்கும், எந்த ஒரு சூரிய குடும்பத்திலும் வசிக்கும், அன்றி பரதேசியாக உருமாறி கிரகங்களுக்கு மத்தியில் பறந்து திரிந்தும் செயல்புரியும். எனில் மனிதர்கள் யாவரும் தாங்களே உயர்ந்தவர்கள் என்றும் புவி கிரகமே உயர்ந்தது என்றும் சிந்தித்திடலாகாது. மேலும் தாங்களே தாழ்ந்தவர்கள் என்றும் தெய்வங்களே உயர்ந்தவர்கள் என்றுமே சிந்தித்திடலாகாது. எனில் மனிதர்களின் நிலை என்ன? ஏன் தெய்வ வழிபாடு அவசியமாகின்றது? தெய்வங்களின் ஆன்மாக்கள் அனைத்தும் எந்த ஒரு கிரகத்திற்கும் பயணிக்கும், எத்தருணமும் விட்டு விடுதலையான நிலையினில் இயங்கிடும். அனைத்துலகிற்கும் பவனி வரும், அனைத்து ஆன்மாக்களின் இயக்க நிலைகளையும் உணர்ந்திருக்கும். ஏனெனில் தெய்வங்களின் ஆன்மாக்களுக்கு பற்றுதல் எனும் நிலை கிடையாது. எதனையும் பற்றி கொண்டு வாழும் வரை பரந்து விரிந்த இயக்கமானது புலப்படாது, புரிபடாது. புவியினில் எத்தனையோ யாகங்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளன, நிகழ்ந்து கொண்டும் இருக்கின்றன. எனினும் தெய்வங்கள் யாவரும் யாகத்தின் அக்னியில் கலந்து ஆசிகளை வழங்கி மீண்டும் பயணித்து விடுவர். அண்ணாமலையில் அகத்தியரின் வேண்டுகோளினை ஏற்று நிகழ்த்தப்படும் யாகங்களில் ஆதிசக்தியானவர் ஒடுங்கி மூல மைய ஆற்றலாக வெற்றிடத்தினில் நிலைப்பதினால் அன்னையினை பற்றுதலாக ஏற்று இப்புவியினில் இயங்கிட முனைகின்றோம். பற்றற்ற தெய்வங்களும் ஆதிசக்தியினை பற்றி நின்றால் இப்புவியினை விடுத்து வெளியேறிட இயலாது. அதன் பொருட்டே இம்மாபெரும் யாகம் தெய்வங்களை பிணைத்து பூமியில் இருத்தி யுகமாற்றம் நிகழ்த்தி ஆன்மாக்களுக்கு எங்கும் பயணிக்கும் சுதந்திர நிலையினை அளித்து அனைத்து கிரகநிலைகளையும் பூரணமாய் மலர்த்துகின்றது. அகத்திய மகரிஷிகள் அனைத்து தெய்வங்களையும் ஆதிசக்தியின் துணை கொண்டு கட்டுறுத்தியுள்ளார். ஆதிசிவன் எனும் பேராற்றலே இயக்கத்திற்கு ஆட்படுவதினால் அனைத்து தெய்வ நிலைகளும் துணை புரிகின்றன. எந்த ஒரு கிரகத்தினிலும் ஆன்மாக்கள் அதிக அளவினில் மாயையில் கட்டுண்டு சிறைப்படுவதில்லை.
பூமி கிரகம் மாத்திரமே கலியின் எல்லையில் இவ்விதம் செயல்புரிகின்றது. நிகழ்கின்ற மகா யாகங்கள் ஒவ்வொன்றும் தெய்வங்களை கட்டுறுத்தும். எனினும் இப்புவியினில் விரிந்து பரந்த இயக்கத்தை மலர்த்தும். தெய்வங்களின் ஆட்சி என்பது மிகவும் சிறப்பானது. ஆதி சிவனின் ஆட்சியோ மிகவும் அற்புதமானது. அவருடைய ஆட்சியில் இப்புவியில் அனைத்து தெய்வங்களும் இயங்கிட முனைவதும் அற்புதமான செயலே. ஆதி சிவ ஆட்சி மலரட்டும். அகத்து ஈசனின் ஆற்றல்கள் பெருகட்டும். பூலோகவாசிகள் விடுதலை அடையட்டும். பேரியக்கம் என்பது பேரொளியினால் நிகழட்டும். அறியாமையின் உச்சம் விலகட்டும். ஆன்ம ஒளி பெருகட்டும். ஹரிஹர சுத ஐயப்பனின் இயக்கமும் பூரணத்துவம் அடையட்டும். பரிபூரண ஆசிகள்.